விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குழந்தையின் இறப்பிற்கான காரணம் என்ன என்பது பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் விசாரணை குறித்து சொல்லுங்க. விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வந்த 3 வயது சிறுமி லியா லட்சுமி என்பவர் கழிவுநீர் தொட்டி அருகே விளையாடி கொண்டிருந்த போது தொட்டியில் இரும்பு மூடி உடைந்து உள்ளே விழுந்ததாக கூறி அந்த சிறுமி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த மாணவி சிறுமியோடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கழிவு தொட்டியின் அருகே விழுந்ததாக கூறப்பட்ட சிறுமியின் உடைகள் எதுவுமே நனையவில்லை என்று கூறி பல்வேறு சந்தேகங்களும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவி இறந்ததற்காக தற்போது சந்தேக மரணம் என்ற ஒரு வழக்கின் கீழே பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் முதல் கட்டமாக அலட்சியமாக செயல்பட்டு அந்த ஒரு கழிவுநீர் தொட்டியில இரும்பு கேட்டானது துருப்பிடித்த இந்த நிலையிலும் அதனை மாற்றாமலும் சிறுமியின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததை கூறி 3 பேரை பிடித்து தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இது தொடர்பாக தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சிறுமியின் மரணத்துக்கு அந்த கழிவு நீர் தொட்டியில் விழுந்ததான் காரணமா அல்லது வேறு காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்பு தான் தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையின் உடலானது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில காவல்துறையினர் தற்போது பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 3 நபர்களை பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அலட்சியமாக செயல்படுவதாக கூறி அவர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பின்பாக சிறுமியின் மரணத்துக்கான காரணங்கள் தெரிய வரும் என்றும் தற்போது சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் பெற்றோரிடமும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்து முழுமையான விவரங்களை வெளியிடப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.